Hearty welcome to our beloved leader, the greatest leader of our nation, the savior of the nation, to give security, to make new India, a prosperous India. Rahul Gandhi is our heart, Indian people's heart. Respected Honorable Rahul Ji, உங்களை பார்க்க வந்திருக்கிறார், வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறார். அன்புக்குரிய அன்பு தலைவருக்கு எதிர்கால இந்தியா, எதிர்கால நாட்டை ஆளப் போகிற அற்புதமான தலைவர் ராகுல் காந்திக்கு வந்திருக்கிறார். This place is the southernmost part of India, the last place, southernmost part of India. The victory will start from here. We are going to have a victory all over India with the leadership of our Rahul Ji. ராகுல் காந்தி இங்கே வருகை தந்திருக்கிறார், உங்களை வாழ்த்து வருகிறார். அன்புக்குரிய தலைவர் ராகுல்ஜி அவர்களை நான் உங்களோடு உரையாட அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். Thank you for this wonderful welcome. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை, மிக அழகான மிகவும் சிறப்பான கூட்டத்தை இங்கே கூட்டி வரவேற்பதற்கு நன்றி சொல்கிறேன். It is humbling for me to come here and speak to you. உங்களோட நம்பிக்கையோடு இங்கே வருகை தந்திருக்கிறேன், உங்களை பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கிறேன். Just now I was in a school where I was listening to the future of Tamil Nadu. நான் இப்போது சமீபத்தில் இன்று பகல்ல நான் ஒரு ஸ்கூல்ல பிள்ளைகளை பார்த்தேன், எதிர்கால இந்தியாவை பற்றி அவங்கள்ட்ட சொன்னேன். அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. The most dynamic children who are one day going to lead this country. மிகவும் சிறப்பான தலை சிறந்த பிள்ளைகளை நான் சந்தித்தேன். எதிர்கால இந்தியாவை கட்டுகிற வழியிலே இந்த பிள்ளைகள் இருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். Tamil Nadu has a culture, has a history, has a language. தமிழ்நாடுக்கு தனிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, அந்த மொழிக்கு ஒரு பெருமை இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். And it has a way of life. இது உண்மையிலே ஒரு சிறந்த வழி, வாழ்வதற்கு வழி என்று நான் சொல்வேன். Just like Tamil Nadu, தமிழ்நாடை போல many other states, பல just like Tamil Nadu, many other states have their culture, their language, their religions, their ideas. தமிழ்நாடை போல மற்ற மாநிலங்களிலும் தனிப்பட்ட கலாச்சாரம் இருக்கிறது, அவருடைய செயல்பாடுகள் வரலாறுகள் வித்தியாசமாக இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். India is a mixture of all these cultures, languages, states. இந்திய நாடு பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டதும் பல்வேறு வாழ்க்கை வழிகளை கொண்டதும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாடு என்று சொல்கிறேன். It makes me sad to see our Prime Minister try and impose one idea on top of the whole country. நம்முடைய பிரதமர் செயல்பாடுகளை பார்க்கிற போது கலாச்சாரத்தையும் மக்களுடைய பிரிவினை ஏற்படுத்தி ஒற்றுமை குலைக்கிற தேசத்திற்கு எதிரான பாணியிலே தன்னுடைய பணியை செய்கிறார். This country is everybody's. இந்த நாடு நமக்கு அனைவருக்கும் சொந்தமான நாடு. This country does not belong to one person or one idea. இந்த நாடு ஒரே கொள்கையை கொண்ட ஒரு நபருடைய தனிப்பட்ட விருப்பத்திற்கு செயல்படக்கூடாத நாடு. When the Prime Minister says one culture, one history, one tradition, one language, he insults Tamil Nadu. தேவையில்லாமல் நம்முடைய பிரதமர் நாட்டிலே ஒரே கலாச்சாரம் தான் வேண்டும், ஒரே மதம் தான் வேண்டும், ஒரே வழிமுறை தான் வேண்டும், அவருடைய தனிப்பட்ட வழியிலே அவர் செல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. Is Tamil Nadu's culture not India's culture? தமிழ்நாடு கலாச்சாரம் இந்தியாவுக்கு கலாச்சாரம் அல்ல. Is Tamil Nadu's history not India's history? தமிழ்நாடு வரலாறு இந்திய வரலாறு அல்ல. Is the beautiful Tamil language not an Indian language? இந்தியாவில் மொழிகளிலே மிகவும் சிறப்பான அழகான மொழிதான் தமிழ் மொழி. He thinks
that just because he can control the Chief Minister of Tamil Nadu, அவர் நினைக்கிறார் அவர் விருப்பப்படி தமிழகத்துடைய முதல்வரை கட்டுப்படுத்தி தன் கைக்குள்ளே வைத்திருக்கிறார். இப்ப அவரு பாக்கெட்ல இருக்காரு. because of his past corruption. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் பெரிய லஞ்ச லாவணியத்திலே மூழ்கி கிடக்கிறது இந்த தமிழ்நாடு அரசு. Because he can threaten him with CBI and ED. Because he can threaten the Chief Minister with CBI and ED. நீங்க பாருங்க தமிழ்நாட்டுல சிபிஐ கூட இன்னைக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அவங்களுக்காக, தமிழக அமைச்சர்களுக்காக, தமிழக முதல்வருக்காக, இந்த ஆட்சியாளரை காப்பாற்றுவதற்காக. அது கண்ட்ரோல்ல இந்த பிரைம் மினிஸ்டர் வச்சிருக்காருன்னா எவ்வளவு துரோகம். The Prime Minister obviously has not read any history. இது தமிழ்நாடு முதல்வருக்கு எந்த வரலாறுமே கிடையாது. எப்படியோ வந்து நாற்காலியை பிடிச்சி இந்த மக்களுக்கு பெரிய துரோகத்தையும் இந்த லஞ்சத்தையும் அடிச்சிட்டு இருக்காரு. Because if he had read history, he would know that nobody but the Tamil people can control the destiny of Tamil Nadu. இந்த நாட்டிற்கு தமிழகத்திற்கு வாழ வேண்டும், சாதாரண மக்கள் வாழ வேண்டுமானால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றமும் நமக்கு தேவை என்பதை நான் பதிவு செய்கிறேன். There is a So what type of leader does Tamil Nadu need? எப்படிப்பட்ட தலைமைத்துவம் தலைவர் நமக்கு தமிழகத்துக்கு தேவை என்பதை நாம் அறிய போகிறோம். I want to give you a small example. ஒரு புதிய ஒரு உதாரணத்தை சொல்ல இருக்கிறேன். Many years ago, Mr. Kamaraj, after speaking to the Tamil people, found out that the people of Tamil Nadu wanted midday meal program. தமிழகத்திலே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், பொற்கால ஆட்சி காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தான் ஏழை மக்களுக்கு, அப்பச்சி காமராஜர் தான் ஏழை மக்களுக்கு மதிய உணவை கொடுத்தார் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். Kamaraj ji, when he died, all his belongings were in one suitcase. பெருந்தலைவர் காமராஜர் ஒரு முதலமைச்சர், நாட்டை 9 ஆண்டுகள் ஆண்ட அற்புதமான தலைவர், தமிழகத்தை வளர்த்திய ஒப்பற்ற தலைவர். அவர் இறந்த போது அவருக்கு மொத்த பொருள்களுமே, அவருக்கு வேல்யூபிள் திங்ஸ் எவ்வளவுமே ஒரு சூட்கேஸ் மட்டும் தான் உண்டு. He had no money, but he had the love of the Tamil people. ஆனா அவருக்கு பணம் இல்ல. இன்றும் மக்கள் நினைக்கிற, மக்கள் அன்பு வைத்திருக்கிற ஒப்பற்ற தலைவர் காமராஜர். Every single economist said that midday meal is not a good idea. ஒவ்வொரு சிந்தனையாளர்களும் நினைப்பது, பொருளாதார மேதைகள் நினைப்பது இது ஒரு மதிய உணவு திட்டம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. But Kamaraj ji said the voice of